நான் பார்த்தது ஒரே பொண்ணு தான். முதல் பார்த்த பொண்ணு அதுதான் முடிவாச்சு. அதுதான் கல்யாணம் பண்ணேன். முதல்ல அவங்களை சந்திச்சப்ப நீங்கள் பேசுனது ஞாபகம் இருக்கா? என்ன பேசுறீங்க? முதல்ல பேசுறது என்னன்னா, கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ பெண் அழைப்பு வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது எப்பவும் குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வரும்போது அழுவாங்க எல்லாரும். அவங்க கண்ணு கலங்கி அழுதாங்க. அவங்க பாட்டி, அவங்க சின்னம்மா, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இன்னும் அழ வேண்டியதுலாம் நிறைய இருக்குது, இங்கே அழாதான் சொன்னேன். இதே வார்த்தை தான் சொன்னேன். கல்யாணமான புது பொண்ணுகிட்ட திருமணத்துக்கு முன்னால உங்கள்கிட்ட பேசுனது இல்லையா? அவர் பேசுனதில்ல. அம்மா சொல்லுங்க சார், பரவாயில்ல. இல்லை இல்லை பேசல. அப்பெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லையா? அந்த வாய்ப்பு அப்புறம் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு கியூரியாசிட்டி 22 அது வந்து இளமை நிலைச்சி இருந்தது. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு பெரியவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் தலைவர் பல நேரங்களில் சாந்தாட்ட சொல்லி ஒய்ஃப் சாந்தா தான் சொல்லுவாங்க. நான் துர்கான்னு கூப்பிடுவேன். சாந்தாட்ட வீட்டில் இருந்து மீன் குழம்பு கொண்டு சொல்லு, கொழுக்கட்டை கொண்டு சொல்லு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவார். உதயநிதியா செந்தாமரையா யார் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கம்? யார் செல்லப்பிள்ளை? இந்த கண்ணு முக்கியமா? இந்த கண்ணு இல்லை அதனால சொன்னேன். அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கேள்வி அப்படின்னு. ஏன்னா அப்பாக்களுக்கு பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இல்லை, நான் அந்த வேறுபாடே பார்க்கறது இல்லை. நான் ரெண்டு பேருமே வந்து என் மேலே அன்பு வச்சிருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் என்னை கேட்காம எதுவும் செய்யறது இல்லை. அவங்க திருமணமே ரெண்டு பேரும் திருமணமே காதல் திருமணம். ரெண்டு பேருமே காதல் திருமணம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணிக்கல. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மாறன் ஃபேமிலியில், அமிர்தம் ஃபேமிலியில், செல்வம் ஃபேமிலியில் எல்லாரும் காதல் திருமணம் தான். அதெல்லாம் காதல் திருமணம் நடக்கல இல்ல. அப்ப அந்த சூழல் அன்னைக்கு வந்து தலைவரே முன்னிருந்து அதுதான் குடும்பத்துல சரி பண்ணி சமாதானம் பண்ணி நடத்தி வச்சாரு. அதனால அது வந்து பழகி போச்சு. அதனால நானும் வந்து என்கிட்ட வந்து காதல் திருமணம் சொன்னப்போ என்கிட்ட தான் முதல்ல சொன்னாங்க. உங்கள்கிட்ட தான் சொன்னாரா? உதயவன் சொன்னாரு, என் பொண்ணு செந்தாமரையும் சொன்னாங்க. நேரம் உங்ககிட்ட வந்து காதலிக்கிற திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் நேரம் உங்கள்கிட்ட தான் சொன்னாங்க. ஆமா, இன்னாரு காதலிக்கிற சொல்லுவாங்க. அதை வந்து நான் உடனே அக்ரி பண்ணேன். அப்புறம் ஒய்ஃபை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் எமோஷன் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சமாதானம் பண்ணி சரி பண்ணி கருத்து பண்ணி வச்சோம். நல்லா இருக்கிறாங்க. நான் பார்த்தது ஒரே பொண்ணு தான். முதல் பார்த்த பொண்ணு அதுதான் முடிவாச்சு. அதுதான் கல்யாணம் பண்ணேன். முதல்ல அவங்களை சந்திச்சப்ப நீங்க பேசுனது ஞாபகம் இருக்கா? என்ன பேசுறீங்க? முதல்ல பேசுறது என்னன்னா, கல்யாணம் ஆகிட்டு அவங்க வீட்டில் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. இப்போ பெண் அழைப்பு வச்சுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்போது எப்பவும் குடும்பத்துலேருந்து பிரிஞ்சு வரும்போது அழுவாங்க எல்லாரும். அவங்க கண்ணு கலங்கி அழுதாங்க. அவங்க பாட்டி, அவங்க சின்னம்மா, அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இன்னும் அழ வேண்டியதுலாம் நிறைய இருக்கு, இங்கே அதான் சொன்னேன். இதே வார்த்தை சொன்னேன். கல்யாணமான புது பொண்ணுகிட்ட திருமணத்துக்கு முன்னால உங்கள்கிட்ட பேசுனது இல்லையா? அவர் பேசுனதில்ல. அம்மா சொல்லுங்க சார், பரவாயில்ல. இல்லை இல்லை பேசல. அப்பெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லையா? அந்த வாய்ப்பு அப்புறம் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு கியூரியாசிட்டி 22 அது வந்து இளமை நிலைச்சி இருந்தது. ஆனா அந்த மாதிரி வாய்ப்பு பெரியவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் தலைவர் பல நேரங்களில் சாந்தாட்ட சொல்லி ஒய்ஃப் சாந்தா தான் சொல்லுவாங்க. நான் துர்கான்னு கூப்பிடுவேன். சாந்தாட்ட வீட்டில் இருந்து மீன் குழம்பு கொண்டு சொல்லு, கொழுக்கட்டை கொண்டு சொல்லு அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவார்.